அதாவது என்னோட பையன் வந்து 5th படிக்கிறான். வந்து ஸ்கூல்ல வந்து ஒரு ப்ரீஃபெக்ட்ன்னு ஒரு இது டீம் லீடருக்குள்ள ஒரு காம்படிஷன். அதாவது நானும் என்னுடைய ஒய்ஃப் வந்து என்னன்னா, இந்த டைம் எப்படியும் ஃபர்ஸ்ட் 3rd ரேங்க்ல வந்துடுவான். அவனுக்கு வந்து ஒரு அவார்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம். பட் அகாடமிக்லயே வந்து அவன விட அவன் வந்து 3வது ரேங்க்குள்ள வரல. எங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய டிசப்பாயின்ட்மென்ட். பட் பையன் என்ன பண்ணியிருந்தான்னா, நான் வந்து அவனுக்கு சொல்லிக் குடுத்துருந்தேன். ஒரு ஒரு 1 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லிக் குடுத்துருந்தேன். என்னன்னா எப்படி கோல் செட்டிங் எழுதணும் அப்படிங்கிறத வந்து எடுத்து சொல்லியிருந்தேன். அவன் டெய்லி நைட் தூங்க போகும்போது ஒரு டைரியில வந்து அந்த இதை வந்து எழுதிட்டு தான் தூங்குவான். காலைல எந்திரிக்கும் போது கூட 2 டைரி யூஸ் பண்றான். ஒண்ணு வந்து கோல் செட்டிங்க்கு, இன்னொன்னு வந்து டெய்லி ரொட்டீனுக்கு. அதாவது டூ டூ லிஸ்ட் நம்ம எப்படி போடுறோமோ, அது மாரி நாளைக்கு என்ன பண்ணணும்? ஆ ஓகே 6 டூ அ 2 மணி வரைக்கும் வந்து ஸ்கூல்ல இருந்து வந்தோனே என்ன பண்ணணும்? ஆ அதாவது ஹோம் ஒர்க், நியூஸ் பேப்பர் ரீடிங் இல்லன்னா புக் ரீடிங் இந்த மாரி இதெல்லாம் எழுதி குடுப்பாங்க. என்னன்னா 16 பிப்ரவரியில வந்து டெஃபினெட்லி ஐ வில் பிகம் பிரிஃபெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்கிறான். அத எழுதிட்டு கிட்டத்தட்ட கரெக்ட்டா 4 மாசம் ரிசல்ட் அதாவது இப்ப இந்த 10ஆம் தேதி 10ஆம் தேதி வந்து அவனுக்கு வந்து ஆ அந்த பிரிஃபிக்ட் வந்து இது கண்டிப்பா கிடைச்சது. எங்களுக்கே தெரியாது. எங்க அம்மா அம்மா, அப்பாவுக்கே தெரியாது. அவனா எழுதி அவன் ஸ்கூல்ல இருந்து வந்ததுக்கு அப்புறம் தான் சொல்லியிருந்தேன். இந்த மாரி இங்க பாருங்க நான் நீங்க சொன்னபடி நான் எழுதியிருந்தேன். அது வந்து எனக்கு வந்து கிடைச்சிச்சு. சக்சஸ் கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்லும்போது எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருந்தது. அந்த ஸ்கூல் அந்த 10th மே இந்த 10 நாளைக்கு முன்னாடி 10th மே வந்து அவன் வந்து யூடியூப் லைவ்ல வந்தான். அவார்டு கொடுக்கும்போது. இது என்னன்னா ஸ்கூல்ல வந்து கிளாஸ்ல வந்து பெர் செக்ஷன் 3 பேர் இது செலக்ஷன் பண்ணுவாங்க. பட் என்னுடைய பையனு வந்து டோட்டல் 10 செக்ஷன் இருக்குது. ஒரு செக்ஷனுக்கு 35ல இருந்து 42 பேர் வரைக்கும் ஸ்டூடெண்ட் இருக்கிறாங்க. டோட்டல் 300 ஒரு 400 பேருக்குள்ள ஒரு பாய் அண்ட் ஒரு கேர்ள். அந்த 400 பேருக்கு ஒருத்தர செலக்ஷன் பண்ணணும்னா, அகாடமிக்கலி 90% மேல இருக்கணும். ஓவரால் டிசிப்ளின், ஸ்போர்ட்ஸ் எல்லாமே இது பண்ணிட்டு கிட்டத்தட்ட 3, 4 இன்டர்வியூக்கு அப்புறம் தான் வந்து செலக்ஷன் பண்ணாங்க. இந்த இதுல செலக்ஷன் பண்ணது இந்த மாரி கோல் அ எழுதி அவன் செலக்ஷன் ஆனது ரொம்ப ரொம்ப பெருமையா இருந்தது. இடத்துல விஜய் பிரகாஷ் சாருக்கு தான் ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா அவர் வந்து ஒரு தமிழ் சமூகத்துக்கு கிடைச்ச ஒரு பொக்கிஷம். அவருடைய வீடியோ சீரிஸ்ல குரூப்ல யாராவது நீங்க பார்க்காம இருக்கிறீங்கன்னா, சிங்கம் நீ உடைங்க. இந்த 2 சீரிஸ் ரொம்ப முக்கியமான சீரிஸ். உங்க லைஃபையே வந்து சேஞ்ச் பண்ணக்கூடிய கண்டிப்பா இந்த சிங்கம் நீ இந்த உடைங்க. இந்த 2 சீரிஸ் வந்து கண்டிப்பா பாருங்க. இதுதான் நான் உங்கள்ட்ட ஷேர் பண்ண விரும்புனது. ரொம்ப நன்றி.